ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அரை கப் கடலை பருப்பும் அரை கப் துவரம் பருப்பும் எடுத்து ஒரு 1 ஹவராக ஊற வச்சுருக்கீங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்க்கவே கூடாது. இப்போ கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கூடவே உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ இந்த மாதிரி உருண்டைகளாக எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா உருண்டைகளாக பிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உருண்டை உடையாது. நீங்கள் அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நான் வேக வச்சு சேர்க்க போகிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. எல்லா உருண்டைகளையும் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டையும் உருட்டியாச்சுங்க. கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க குழம்புல சேர்க்குறதுக்காக. கொஞ்சம் பருப்பு இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு குழம்புல சேர்க்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். குழம்புல சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கரைச்சி சேர்த்தோம்னா. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருண்டைகள்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்தோன்னே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து 2 கீறி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு வதங்கி வந்துருச்சுங்க. நம்ம தக்காளி நான் 2 தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்தோம்னா கிரேவி கிடைக்கும் நல்லா. இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கீங்க. மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிறது எழுதி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்துக்குங்களா, அந்த இதை சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு தான் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. அந்த கழுவின தண்ணி. இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு சேர்த்தாச்சுங்க. ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம உருண்டைகளை சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி கொதிக்கொன்னே நம்ம உருண்டையெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்படி வேக வச்சு போடுறதுனால பார்த்தீங்கன்னா உருண்டைகள் உடையாது. நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம்.
வேக வைக்காமலும் சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டையெல்லாம் சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலா உருண்டையில் மசாலாலாம் இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.